வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அருணகிரிநாதரோட 25வது திருப்புகழ். இது அருணமணிமேவு அப்படின்னு திருச்செந்தூரில் பாடப்பெற்ற திருப்புகழ். முருகன் திருவடிகளை பாடுறதுக்கு எனக்கு நல்ல நல்ல சொற்கள் எனக்கு வரணும், என்னோட சிந்தையில் வரணும், என்னோட ஹிருதயத்தில் வரணும், அதுக்கு நீ எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டுற மாதிரி அமைந்த ஒரு அழகான பாடல். இதோட சந்தம் பார்த்திங்கன்னா, தன தனன தான தானன தன தனன தான தானன தன தனன தான தானன தந்த தந்த தனதான அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கும். இதை பாடலை பார்க்கலாம். அருணமணி மேவு பூஷித மிருகமத படீர லேபன அபிநவ விசால பூரண அம்பொன் கும்பத் தனமோதி அலிகுலவு மாதர் லீலையின் மூழ்கி அபிஷேகம் ஈது என அறவும் உறவாடி நீடிய அங்கை கொங்கைக்கு இதமாகி இருள் நிறையா ஓதி மாளிகை சருவி உறவான வேளையில் இழைக்கலைய மாதரார் வழி இன்புற்று அன்புற்று அழியா நீல் இரவு பகல் மோகமாகியே படியில் மடியாமல் யானும் உன் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே. தருணமணி ஆட அரா அணி குடில சடில ஆதி ஓதிய சதுர்மறையின் ஆதி ஆகிய சங்க துங்க குழையாளர் தருமுருக மேக சாயலர் தமர மகர ஆழி சூழ்புவி தனை முழுதும் வாரியே அமுது உண்டிட்டு அண்டருக்கு அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலி அதிமத கபோல மாமலை தெளிவினுடும் மூலமே என முந்தச் சிந்தித்து அருள்மாயன் திருமருக சூரன் மார்பொடு சிலை உருவ வேலை ஏவிய ஜெயசரவணா மனோகர செந்தில் கந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இதற்கப்புறம் இதோட அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பாடலில் பார்த்திங்கன்னா, முதல் பகுதியில் அந்த சிற்றின்பத்தில் நான் அழிஞ்சிடக்கூடாது, எனக்கு நீ நற்கதி அருளணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே லைனாக வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அருணமணி மேவு பூஷித மிருகமத படீர லேபன அபிநவ விசால பூரண அம்பூர் கும்ப தனமோதி. சிவந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு கஸ்தூரி சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அகன்றதும் புதுமை வாய்ந்ததும் ஆகிய அழகிய தனங்களை உடைய பெண்கள் கிட்ட நாம் மயங்கிடாமல் அலிகுலவு மாதர் லீலையில் மூழ்கி அபிஷேக மீதன அரவு முறவாடி நீடிய அங்கை கொங்கைக்கு இதமாகி. அவங்க எப்பேற்பட்ட மொழிகளை பேசுவாங்க, ஆசை மொழிகளை பேசுவாங்க, கொஞ்சி பேசுவாங்க, பல பல லீலைகளை புரிவாங்க. அந்த லீலைகளில் நான் மூழ்கி அவர்களோட கூந்தல்களிலும் அவர்களோட மார்பிலையும் நான் இன்பத்தை அனுபவிக்கிறேனே. இருள் நிறை ஓதி மாளிகை சருவி யுறவான வேளையில் இழைக்கலைய மாதரார் வழி இன்புற்று அன்புற்றழியா. ஸோ இந்த மாதிரி அவர்களோட கருமை, இருள் நிறைந்த கருமையான அந்த கூந்தல்லையும் அவர்கள் என்னை தழுவிக்கொள்ளும் வேலையிலும் நான் அவர்களோட இன்பமாக இருந்து அன்பு கொண்டு அப்படியே இறந்து போயிடக்கூடாது. இரவும் பகலும் அந்த மோகத்திலேயே கிடந்து நான் அழிந்து விடக்கூடாது, என் வாழ்க்கை அங்கேயே முடியக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்? படியில் அடியாமல் யானும் உன் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சொற் அருள்வாயே. இந்த பூமியில் நான் அப்படி சிற்றின்பத்தில் வாழ்ந்து இறக்காமல் ஒரு நற்கதியோடு என்னோட காலம் முடியணும் அப்படின்னா நான் உன் திருவடியை அடையணும். அந்த திருவடியை நான் போற்றி பாடணும். அதை பாடுறதுக்கு எனக்கு நல்ல நல்ல சொற்கள் தேவை. அந்த சொற்களை என்னோட சிந்தையில், என்னோட நெஞ்சில் நீ எனக்கு பதிய வச்சு எனக்கு அனுகிரகம் புரியணும் அப்படின்னு பகவான் கேட்குறார். உன்னை பாடுறதுக்கு நீ எனக்கு உபதேசம் கொடுக்கணும். என்ன உபதேசம்? சிறந்த சொற்களை உபதேசமாக கொடுத்து பாடுறதுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் தருணமணி ஆடு அராவணி குடில சடில ஆதி ஓதிய சதுர்மறையின் ஆதி ஆகிய சங்க துங்க குழையாளர்
இளமையும் அழகும் ஆடலும் உடைய பாம்புகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய செடாமுடியுடைய ஆதி பரம்பொருளா ஓதப்படும் வேதங்கள்லாம் ஆதி பரம்பொருள்னு யாரை சொல்கிறது? அந்த ஆதி பரம்பொருளான பரமசிவனால் இந்த உலகுக்கு அளிக்கப்பட்ட முருகப்பெருமானே. சிவனோட பையன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தது பெருமாளோட மருமகனே அப்படின்னு சொல்கிறாங்க. மேக சாயலர், கார்மேக வண்ணம். யார் கார்மேக வண்ணன்? பெருமாள் தானே. நம்ம கண்ணன் தான் கார்மேக வண்ணன் இல்லையா? மேக சாயலர் தமர மகர ஆழி சூழ்புவிதனை முழுதும் வாரியே முதிண்டிட்டு அண்டருக்கு அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலியதி மத கபோல மாமலை தெளிவினுடும் மூல மேயன. அதாவது கார்மேக வண்ணத்தாரும் இந்த என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்சம் ஒழிக்கின்ற பெரிய பெரிய அலைகள் மேலேருந்து அப்படியே விழுந்து விழுந்து வரும்பொழுது ஒளி எழுப்பது இல்லையா? அந்த ஒளி சத்தோட பெரிய பெரிய மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமுத்திரம் எவ்வளோ பெரிய சமுத்திரம், விரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமுத்திரம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை முழுதும் வாரியே அமுதிண்டிட்ட, முழுவதையுமாக வாரி அமுது என உண்ட, ஒரே வாயில் உண்டு தேவர்களுக்கு அருள் செய்தவரும், எப்போ போர் வந்தாலும் அந்த போர்க்களத்தில் முதன்மையாக இருப்பவரும். மகாபாரதத்தை இங்கே சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் பகவான் தேரோட்டியாக முதன்மையாக நின்னார். அதே மாதிரி திரிபுரத்தை எரிக்கும் பொழுதும் அவர் வந்தார். ஸோ போர்க்களத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவரும். மாவலி அதிமத கபோல மாமலை தெளிவினுடும் மூலமேயன, மிக வலிமையானது, அதிக ஜலம் பெருகக்கூடியதுமாகிய பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கஜேந்திரன்கிற யானை தெளிந்த சிந்தையோடு பகவானே சரணம், என்னால் இனிமேல் என்னை காப்பாற்றிக்க முடியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு முழு மனதோட சரணாகதி அடைந்து ஆதிமூலமே அப்படின்னு அழைச்சப்போ தன் உத்திரியம் கூட விழறா மாதிரி ஓடி அவனை காப்பாற்றின அந்த மாயனோட அழகான மருமகனே. சூரன் மார்போடு சிலையுருவ வேலை ஏவிய ஜெயசரவணா மனோகர செந்திற் கந்த பெருமாளே. சூரனோட மார்பும் கிரௌஞ்ச மலையையும் உருவி செல்லக்கூடிய வேலாயுதத்தை செலுத்தி அந்த போரில் வெற்றி கொண்ட ஜெயசரவணனே, மனதுக்கு எப்போவுமே இனிமையாக இருக்கக்கூடியவனே, என்றும் இனிமையை தரக்கூடியவனே, திருச்செந்தூரில் வீற்று இருக்கக்கூடிய சரவணபவ பெருமானே, கந்த பெருமானே, எங்களுக்கு நீ நல்ல சொற்களை கொடுத்து உன்னை பாடி உன் திருவடியில் நாங்கள் சரணாகதி அடையிறதுக்கு எனக்கு நீ அருள் பண்ணணும் அப்படின்னு இங்கே சிவபெருமானோட மகனாகவும் திருமாலோட மருமகனையும் திருமாலோட பெருமையையும் அதே சமயம் கஜேந்திர மோட்சத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து சொன்ன ஒரு அழகான பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.